தரிசனத்துல நாம் இன்னைக்கு தரிசிக்கக்கூடிய கோவில் கீழ்வேளூர் கேடிலியப்பர். பளிச்சுன்னு இருக்கு அந்த கோவில். கோவிலுக்குள்ள நுழைஞ்சா விதவிதமான அதிசயங்கள். என்ன அப்படின்னா, திருஞான சம்பந்தர் பெரும் திருக்கோயில் அப்படின்னு தன்னுடைய திருப்பதிகத்துல 8 இடங்கள்ல இந்த கோவிலை போற்றுறார். இங்க இருக்கக்கூடிய சுவாமி கேடிலியப்பரை அவரை வணங்கக்கூடியவர்களுக்கு ஒரு நாளும் கேடு வராது அப்படிங்கிறார் அப்பர். நடராஜருடைய வலது பாத தரிசனம் இங்க ரொம்ப சிறப்பானது. அகஸ்தியருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நடராஜ பெருமான் இடது பாதத்தை கீழே ஊன்றி வலது பாதத்தை மேல உயர்த்தி ஆனந்த திருநடனம் ஆடின இடம் இந்த கீழ்வேளூர். கட்டுமலை ஏறும் வாசப்படிக்கு பக்கத்துல பாலசுப்பிரமணியர் வடக்கு நோக்கி தவம் பண்ணக்கூடிய திருக்கோலம் அமைஞ்சிருக்கு. இதை காண்போருக்கு ரொம்ப அழகான சந்நிதியா இருக்கு. எல்லாம் வல்ல இறைவன் முருகன் என்ன தவம் பண்ணார், கோவில் எப்படி உருவாச்சுன்னு பார்ப்போம். பிரகாரத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய 5 வட்டத்தம்மன் சந்நிதி ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்கிறார்கள். கோர வடிவத்துல காளி ரூபமாக காட்சி தந்து அடியவர்களுடைய கஷ்டத்தெல்லாம் போக்குறா பார்வதி தேவி. இறைவன் ஸ்ரீ அக்ஷயலிங்க சுவாமி சுயம்புலிங்க வடிவினரா கருவறைக்குள்ள காட்சி தரார். பீட்டம் முதல் ஸ்தூபி வரைக்கும் கருங்கல் கட்டணம். இறைவி சுந்தரகுச்சாம்பிகை அப்படிங்கக்கூடிய வனமுலை நாயகி. கோவிலினுடைய முன்புறம் சரவண தீர்த்தம் அப்படிங்கக்கூடிய குளம் இருக்கு. முருகப்பெருமான் தன்னுடைய வேலாயுதத்தால உண்டாக்கின குளம் இது. இதுல குளிச்சுட்டு தான் ஸ்ரீ அக்ஷயலிங்கரை தினந்தோறும் பூஜை பண்ணி சிறப்பு பெற்றார் வேலவர். முருகப்பெருமான் இந்த பூவுலகத்துல பூஜித்த ஊர் அப்படிங்கிறதுனால இந்த ஊருக்கு பெயர் கீழ்வேளூர் அப்படின்னு வந்தது. சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார் 3 பேரும் பாடின நட்சத்திரம் இது. இந்த திருக்கோவில் எழுந்தருளி இருக்கக்கூடிய கேடிலியப்பரை பூஜை பண்ணக்கூடியவர்களுடைய லிஸ்ட் ரொம்ப பெருசு. முருகன், அக்னி, யமன், சந்திரன், ஆதிசேஷன், அகஸ்தியர், வசிஷ்டர், மார்க்கண்டேயர்னு பெரிய லிஸ்ட் போறது. ஸ்ரீ அஞ்சுவட்டத்தம்மனுக்கான 9 நாட்கள் பெரும் திருவிழா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. பங்குனி மாசம் 3வது வாரம் செவ்வாய்க்கிழமை ஆரம்பிச்சு 4வது வாரத்துல 9ஆம் நாள் புதன்கிழமை தேர் திருவிழாவோட முடியும். அஞ்சுவட்டத்தம்மனுடைய பெயர் காரணம் எப்படி வந்தது, அவருடைய பெருமை என்னன்னு, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை ஊரிலான் குணங்குறியிலான் செய்யிலான் உரைக்கும் பேரிலான் ஒரு முன்னிலான் பின்னிலான் பிரிதோர் சாரிலான் வரல் போக்கிலான் தனக்கு நேரிலான் உயிர் நின்றான் கடவுளாய் என்னோட. இந்த கந்த புராணத்துல கச்சிப்ப சிவாச்சாரியால புகழப்படக்கூடிய தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அன்னைக்கு ரொம்ப சோகமா இருக்கார். ஃபேஸ்லயே தெரியறது சோகம். ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு. பொதுவா ஏதாவது சந்தோஷம் நடந்தா தானே சந்தோஷமா இருக்க முடியும். அப்போ முருகன் ஈட்டினது சின்ன வெற்றியானா மூவுலகத்தையும் கிடுகிடுக்க வச்சு சூரபத்மனையும் அவன் கூட்டத்தையும் வென்று வெற்றி வாகை சூடியிருக்கார். தேவசாதனை பண்ணியிருக்கக்கூடிய நிலையில சந்தோஷமா இல்லாம ஏன் இப்படி ஒரு சோகமா இருக்கார் அப்படின்னா, கண்மூடி அமர்ந்து சிவபெருமானை நினைத்து தியானம் பண்றார் பெருமான். அந்த இடம் திருச்செந்தூர். திருச்செந்தூர்ல சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணி தன் மன அமைதி சரியாகவும் வேதனை தீரும்படியும் சிவ பூஜை பண்றார் முருகன். வணங்குபவருக்கெல்லாம் காட்சி தரக்கூடிய பரமசிவன் தன்னுடைய இளைய புத்திரனை கவனிக்காமல் விடுவாரா? முருகனுக்கு முன்னாடி காட்சி தரார். மகனே, உன் பிரச்சனை புரியுறது. சூரபத்மனை அழிச்சு கொன்றியா, அந்த கொலை பாதகங்கள் ஒன்ன அப்படியே துரத்துறது. நீ சம்மாரம் பண்ணதுனால சிதைக்கப்பட்ட அசுர ஆத்மாக்கள் உனக்கு இடைஞ்சல் தருகின்றன. கொலை பாதகங்களுக்கு வீரகத்தின்னு பெயர். அந்த வீரகத்திகள் தான் உன்னை சோர்வையும் வேதனையும் தர்றதுன்னு ஆதரவா பிள்ளைக்கு இதுல இருந்து எப்படிப்பா நான் விடுபடுறதுன்னு கேட்கவும், இதுக்கு ஒரு பிராயச்சித்தம் இருக்குப்பா. பதறிவனம்ங்க கூடிய கீழ்வேளூருக்கு போய் என்னை பூஜை பண்ணு, உனக்கு எல்லாம் போகும்னு சொல்ல, வீரகத்திகளுடைய கோர உருவம் என்னை பயமுடுத்துகிறது பிரானேன்னு சொல்லி சிவன் சிரித்து கொண்டே சொல்றார். வீரகத்திகளுக்கே பயந்தா எப்படி, அதை விட பயங்கரமான உருவம் உனக்கு முன்னாடி வரும். ஆனா அது உன்னை காக்கும். பல அற்புதங்கள் அந்த கீழ்வேளூரில் நிகழப்போறது, நீ முதல்ல போ அப்படின்னு சொல்லிட்டார். ஆறுமுகனுக்கு ஆசி வழங்கினார் பெருமான். ஈஸ்வரனுடைய ஆணைப்படி கீழ்வேளூர் வரார் முருகப்பெருமான். அங்கேயும் வீரகத்திகள் அவனை துரத்தி அவஸ்தப்படுத்த கேடிலியப்பருங்கக்கூடிய அக்ஷயலிங்க சுவாமி கோவில் வாசல்ல வரார் முருகப்பெருமான். கையில் இருந்த வேலாயுதத்தால கோவிலுக்கு முன்னாடி ஒரு குத்து குத்துறார். குளம் உருவாக சரவண தீர்த்தம் தயாராச்சு. தன்னால உருவாக்கப்பட்ட இந்த குளத்துல குளிச்சுட்டு கோவிலுக்குள்ள வரார். அப்போதும் விடாமல் இந்த கொலை பாதகங்கள் முருகப்பெருமான துரத்த முருகன் தலை மீதும் பக்கவாட்டிலையும் ஓடி ஓடி பயமுடுத்துறதான். கேடிலியப்பனுடைய கண் முன்னாடி அமர்றார் முருகன். 5 புலன்களை அகத்தே அடக்கி பெரிய தவம் பண்றார். ஆனா தவம் நடைபெறாதபடி கொலை பாதகங்கள் சூழ்ச்சி பண்ண சூழ்ந்து கொண்டு ஆடுகின்றன. ரொம்ப கஷ்டப்படுத்த, அச்சுறுத்த, ஆட்டம் காட்ட கோர உருவம் கண்டு முருகப்பெருமானே உள்ளுக்குள்ள அந்த
தாபம் நீங்க என்ன வழி அப்படின்னு சிவபெருமான வேண்ட பார்வதி பதப்பதைக்கிறா. 1000 தான் இருந்தாலும் அம்மாவாச்சே. அன்னை பராசக்தி தன்னுடைய குமரன் அடையும் மின்னல்களை பொறுக்க மாட்டாதவளா கீழ்வேளூருக்கு அவ வந்துட்டா. மகனை சுற்றி சுற்றி சூரபத்மனுடைய வீரகத்திகள் கோர உருவத்துல ஆட்டம் காட்டுறதை பார்த்து கோபப்பட்டா. ஆத்திரம் தாங்காமல் வீரகத்திகளும் கண்டு அஞ்சும்படியான கோர ரூபத்தை எடுத்தா பராசக்தி. அதோட கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு 4 திசைகளோடு ஆகாயமாகிய 5 இடங்களிலும் வட்டமா பரவி நின்றா. 5 வட்டத்து அம்மனாய் அஞ்சாமல் நிற்கிறா. முருகப்பெருமானுடைய தவத்திற்கு இடையூறு நேரா வண்ணம் காப்பாத்துறா, அருள் புரியறா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. முருகனுடைய பிரார்த்தனைகள் ஈசனத்தோட பிரார்த்தனை நிறைவேறக்கூடாதுன்னு முட்டி மோதி வந்த வீரகத்திகள் பார்வதியினுடைய கோர வடிவத்தால பயந்து விலகின. 5 வட்டமும் அடைப்பட்டது. அப்படியே எல்லாம் 5 நடுங்க தூர விலக தவம் முற்றி போனது. சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார், மகனுக்கு ஆசி வழங்குகிறார். நெருங்க பார்த்த வீரகத்திகளை நெற்றிக்கண்ணாலேயே சுட்டரிக்கிறார். முருகப்பெருமான் தெளிவடைஞ்சார், உடல் புத்துணர்ச்சி பெற்றார். பார்வதி தேவி அகமகிழ்ந்தா, இறங்கி வந்தார். பரமேஸ்வரனை வணங்கி நிற்க உமையே ஈஸ்வரன் தன்னில் ஒரு பாதியை அழைத்தார். பராசக்தியே, நம் மகனை காக்க நீ எடுத்த கோர வடிவத்திலே இந்த ஆலயத்திலே என்றென்றும் காட்சி தருவாயாக. உன்னை பணியும் அடியார்கள் வேண்டுவதெல்லாம் தருவாயாக. பக்த சிகாமணிகளுக்கு அவர்கள் இஷ்ட வரத்த அனைத்தையும் எந்த தங்குதடையும் இல்லாம 5 வட்டத்தம்மன் என்ற பெயர் பூண்டு அனுகிரகம் செய்வாயாகன்னு ஈசன் வேண்டார். கரம் குவித்தாள் அம்பாள். நாள்தோறும் கிருபாகடாட்சம் பொழிந்து வேண்டும் வரத்தை தடக்கூடிய காருண்ய அமிர்தமா 5 வட்டத்து அம்மனை நாம் அற்புதமா தரிசிக்கலாம். இந்த கீழ்வேளூர் 5 வட்டத்தம்மன் அற்புதமான க்ஷேத்திரம், அவசியம் தரிசனம் செய்வோம்.